நேத்து டிவில பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூர்ல பார்ட் டைம் அரசியல்வாதி ஒருத்தரு, சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னு ஒரு பூஜைய வந்து விடிய காலையிலேயே பண்ணியிருக்கிறாரு, அப்படின்னு தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவா வந்து தொழிலதிபர்கள் வருடம் முழுக்கவே அங்க போயிட்டு சத்ரு சம்ஹார பூஜை வந்து செய்வதுண்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தொழில் போட்டியாளர்கள்லாம் நாசமா போணும். நம்ம தொழில் மட்டுமே நல்லா விருத்திக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது செய்வது வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்வாதிகள் செய்வது கொஞ்சம் ரேரான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா, சத்ரு சம்ஹார பூஜை பண்ணவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா, சசிகலா பண்ணியிருக்கிறாங்க. இலங்கையில இருந்து வந்து ராஜபக்ஷ பண்ணியிருக்கிறாரு. எடப்பாடியுடைய ஒய்ஃப் ராதா, திருமதி ராதா அவர்கள் போயிட்டு பண்ணியிருக்கிறாங்க. இது மாரி நெறைய பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா, இந்த பூஜைக்கெல்லாம் ஏதாவது பலன் இருக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பகுத்தறிவு இல்லாதவர்கள் தான் இத போய் செய்ய முடியும். ஒரு பூஜையால நம்ம எதிரி ஒழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறத விட, மூட நம்பிக்கை வேற எதுவுமே வந்து பெருசா கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் வைக்கம் போராட்டத்துல சிறையில் இருந்தபோது, அவருக்கு எதிராக பார்ப்பனர்கள் சத்ரு சம்ஹார யாகம் வந்து வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யாகத்தின் விளைவாக பெரியார் சாகல, அங்க இருந்த திருவாங்கூர் ராஜா செத்து போயிட்டாரு அப்படின்னு வேடிக்கையாக சொல்லப்படுவது உண்டு. வேடிக்கையாக சொன்னாலும் கூட அது உண்மைதான் அது. அந்த டைம் லைன்ல போய் பார்த்தோம்னா, நமக்கு வந்து அது தெளிவாகவே தெரியும். கடகராசி இருப்பவர்களுக்கெல்லாம் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு ஏதோ குரு பெயர்ச்சியோ, சனி பெயர்ச்சியோ ஏதோ ஒரு பெயர்ச்சி வருதாம். அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலகட்டத்தில வந்து நெறைய பிரச்சனைகள்லாம் வரும். அப்படி இப்படின்னு ஜோதிடர்கள்லாம் வந்து YouTubeல சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடகராசி இருக்கிறவங்க எல்லாருமே சிஎம் ஆயிட முடியும் அப்படின்னு சொன்னா, நான் கூட கடகராசி தான். நான் கூட தான் வந்து சிஎம் ஆக முடியும். சரி, அந்த கதையெல்லாம் விடுவோம். இது மாதிரியான யாகம், பூஜை இது எல்லாமே வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் யாருக்கும் பிரச்சனை இல்லாம ஏதோ அவங்க வரைக்கும் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, யாருக்குமே வந்து பிரச்சனை கிடையாது தான். ஆனா 26 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி ஒரு பூஜை நடந்தது. சத்ரு சம்ஹார யாகம் ஒன்று ஆந்திராவுல வாரங்கல் மாவட்டத்துல நடந்தது. அது ஒரு ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய ஒரு பழைய கதை. இன்றைய ஜென்ஸி தலைமுறைக்கு தெரியாத அந்த கதை தான் இன்னைக்கு எஸ்டிடினாலே வரலாறு தானே. வெல்கம். எஸ்டிடின்னா வரலாறு தானே. 2000 ஆண்டு தசரா டைம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சகி அப்படிங்கிற ஒரு குட்டி புலி ஒன்று, அது வந்து ஒரு பெங்கால் டைகர் வகையை சார்ந்தது. அது ஹைதராபாத் நேரு உயிரியல் பூங்கால மர்மமான முறையில் மரணம் அடைந்து கிடந்தது. அதனுடைய தோல் உரிக்கப்பட்டு இருந்தது. அவசர அவசரமாக அந்த உயிரியல் பூங்காவை சார்ந்த அதிகாரிகள் தடயங்களை எல்லாம் மறைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனாலும் ஊடகங்கள்ல இந்த செய்தி வந்து வெளிவந்துச்சு. இது பத்தி அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட ஏராளமான ஊடகங்கள் இந்த செய்தியை வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் புலனாய்வு செய்ததில் அது ஒரு அரசியல் தலைவருடைய எதிர்கால நலனுக்காக செய்யப்பட்ட ஒரு படுகொலை அப்படிங்கிற மாதிரி அந்த தகவல்கள் எல்லாமே வந்து வந்து கொண்டிருந்தது. இப்போ கூட இணையத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, சகி ஹைதராபாத்து நேரு பார்க்கு, ஹைதராபாத்து நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்கு அப்படின்னு கூகுள் பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா, அது பற்றிய தகவல்கள் வந்து உங்களுக்கு ஒரு சில வெப்சைட்களில் கிடைக்கலாம். சில வெப்சைட்களில் ஆர்கைவ் ஆகியிருக்கும். நீங்கள் அங்கே போயும் கூட பார்க்கலாம். அந்த அக்டோபர் மாதத்துக்கு முன்னதாக செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் அந்த உயிரியல் பூங்காவுடைய தலைமை நிர்வாகியை ஒருத்தர் போய் சந்திச்சாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் என்று சொல்லப்பட்ட விஎன் சுதாகரன் போய் சந்திச்சாரு. அவர் சந்திச்சப்போ, நான் புலியெல்லாம் வந்து படம் எடுத்துக்கலாமா, சும்மா வந்து ஃபோட்டோவில் வந்து இது பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமதி கேட்டிருக்கிறாரு. இது தொடர்பான ரெக்கார்டு எல்லாமே அந்த ஜூல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பின் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய சில சம்பவங்கள் தான் நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுல கொடூரமானவையாக இருந்திருக்கின்றன. சுதாகரன் போயிட்டு அங்க எடுத்துட்டு வந்த அந்த படத்தை வந்து சிவகங்கையை சார்ந்த முத்துக்காமாட்சி அப்படிங்கிற ஒரு மந்திரகாரர்கிட்ட எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காங்க. இந்த புலி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவரு ஓகேன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த புலி அங்கு மர்மமான முறையில் மரணம் அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக அந்த புலியை கொண்டு இருக்காங்கன்னா, புலி ரத்தத்தை வச்சு ஒரு ஹோமம் வளர்க்கணும். அந்த ஹோமத்தை வளர்த்தா எதிரிகள் அழிந்து விடுவார்கள். இந்த ஹோமம் யாருக்காக நடத்தப்படுகிறதோ அவருக்கு ஏதாவது வழக்கு வம்பு தும்பு இருந்தா அதுல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தன்னிடம் வழங்கப்படுவது புலி ரத்தம் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த புலியை கொண்டு ரத்தத்தை எடுக்கிறீங்களோ அந்த புலியோட தோலை கொண்டு வந்து என்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்காராம். இந்த ஓம ஏற்பாடுகளுக்காகத்தான் 13 மாதமான அந்த குட்டி புலியான சகி வந்து கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதற்காக அப்போது இருந்த அந்த ஹைதராபாத் உயிரியல் மையத்தில் வேலையில் இருந்த சில அதிகாரிகளுக்கு பேசப்பட்ட விலை அந்த காலத்திலே ரொம்ப பெரிய தொகையாக சொல்கிறார்கள். 6.5 லட்சம் ரூபாய்ன்றாங்க. 26 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த 6.5 லட்ச ரூபாவுடைய வேல்யூங்கிறது ரொம்ப பெருசு. அந்த காலத்திலே 6.5 லட்ச ரூபா அந்த புலியுடைய உயிருக்கு வழங்கப்பட்ட தொகை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த காட்சியை பார்த்தீங்கன்னா, ஆந்திராவுடைய வாரங்கல் மாவட்டத்தில் அனம்கொண்டான்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தலைமை அர்ச்சகரான சோமயாஜலுவை
சில பேர் போய் பார்க்குறாங்க. சுதாகரன் பேரை சொல்லிட்டு சில பேர் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு, இங்கே நாங்கள் ஒரு யாகம் வளர்க்க போகிறோம் இந்த கோயிலில், அதற்காக நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. என்ன மாதிரி யாகம் அப்படின்னு சோமயாஜுலு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. இது ஒரு சத்ரு சம்ஹார யாகம் இது. இந்த யாகத்தில் சில அனிமல்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் செய்து அதோடைய ரத்தத்தை வச்சு இந்த யாகத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு பிறகு அவர் சோமயாஜுலு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காலத்தில் பத்ரகாளி அம்மன் கோயில்களில் இது போன்ற யாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டது உண்டு. ஆனால் இன்னைக்கு செய்ய முடியாது. அது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. அதனால் வந்து நீங்கள் இங்கே பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ இவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் கொடுத்ததுக்கு பிறகு யாகத்துக்கு நான் வேற ஒரு இடம் கொடுக்குறேன். கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ், கோயிலுக்கு சம்பந்தமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே என்ன இழவையாவது நீங்கள் செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துழைத்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக டெம்பிள் ரெக்கார்ட்ஸ்லையும் சில விஷயங்கள் இருக்குது. யாகத்துக்காக இவங்க வந்து இடம் புக் பண்ணுறதுக்கு இவங்க கட்டின ஃபீஸு அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டெம்பிள் ரெக்கார்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அன்றைக்கி வந்து கட்டுரையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சிவகங்கைக்காரர் முத்துகாமாட்சிங்கிற அந்த மாந்திரிகவாதி தான் போயிட்டு அந்த யாகத்தை வந்து செய்தார். அதில் அந்த கொல்லப்பட்ட அந்த சகி என்கிற புலியுடைய ரத்தம் அந்த யாகத்தில் வந்து ஊற்றப்பட்டது, நெய் மாதிரி அதை வந்து ஊற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்திகளை எல்லாம் அன்று இருந்த ஹைதராபாத்தில் இருந்த உள்ளூர் ஊடகங்கள் வந்து பரபரப்பாக வெளியிட்டது. அதை தொடர்ந்து சுதாகரன் அந்த செய்திகளை வந்து மறுத்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஹனம்கொண்டா பத்ரகாளி கோயிலுடைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நான் ஒருத்தன், ஆனால் நான் இப்படி ஒரு யாகத்தை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுத்தார். அவர் ஏன் இந்த யாகத்தை செஞ்சார் அப்படின்னு அந்த பத்திரிகைகள் என்ன எழுதிச்சுன்னா, தன்னுடைய வளர்ப்பு அம்மாவான ஜெயலலிதாவுடைய தலைக்கு மேலே அப்போது டான்சி மோசடி வழக்கு கத்தியாக தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த வழக்கில் இருந்து அந்த அம்மா வெளியில் வர்றதுக்காக தீர்ப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த டைமில் அந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இந்த யாகத்தை செய்தார் அப்படின்னு உள்ளூர் ஊடகங்கள் பக்கம் பக்கமாக எழுதின. இந்த செய்திகளை வந்து கேள்விப்பட்ட ஜெயலலிதா ஆவேசம் அடைந்து விட்டார். அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது போல் என் பேரை கனெக்ட் பண்ணி யாராவது எழுதுனீங்க, நியூஸ் வெளியிட்டீங்கன்னா நான் உங்கள் எல்லார் மீதும் பெரிய ஒரு தொகைக்கு அவதூறு வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அம்மா வந்து பயமுறுத்திருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. அது வந்து அந்த தகவல்லாம் இன்னும் கூட இணையத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கும் சுதாகரனுக்கும் இப்போ எந்த தொடர்பும் கிடையாது. சுதாகரன் இப்போது என்னுடைய வளர்ப்பு மகன் கிடையாது. சுதாகரனை நான் என்னுடைய போயஸ் வீட்டை விட்டு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி துரத்தி விட்டுட்டேன். சுதாகரன் இப்போது முதலமைச்சர் ஆகக்கூடிய கனவில் இருக்கிறார். அவர் ஆங்காங்கே அதிமுகவினரிடம் ஒரு கல்லடியில் போட்டுக்கிட்டு அவர் தன்னை ஒரு ஆன்மீக தலைவராக சொல்லிக்கொண்டு அவர் தொண்டர்களை எல்லாம் மடைமாற்றி கொண்டிருக்கிறார். முதல்வர் கனவில் இருக்கக்கூடிய சுதாகரன் எனக்காக எப்படி யாகம் பண்ணுவார், அதில் ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஒரு அறிக்கை விட்டாங்க. இந்த அமக்கலம் எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஆந்திராவுக்கு முதல்வராக சந்திரபாபு நாயுடு இருந்தார். அவருக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. பக்கத்து மாநிலத்திலேருந்து ஒரு குரூப் வந்து நம்ம ஊரில் புலியை கொண்டுட்டு அதை வச்சு ஒரு யாகத்தை பண்ணிட்டு போயிருக்குது, இது நமக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரணையை வந்து முடக்கி விட்டார். ஆந்திரா போலீஸ்லேருந்து ஒரு குழு வந்து சென்னைக்கு வந்தது. சென்னைக்கு வந்து சுதாகரனை பார்த்து அவர்கள் வந்து விசாரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த வழக்கில் வந்து பெரியதாக எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருந்திருக்கிறது. சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், வன ஆர்வலர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு அவ்வப்போது இதுக்காக போராட்டம் எதையாவது பண்ணுவாங்க. அந்த ஜூக்கு முன்னாடி போராட்டம் எதையாவது பண்ணுவாங்க. கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து ஏதாவது அறிக்கைகளை வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருப்பார்கள். அப்போது ஒன்றிய வனத்துறை அமைச்சராக டிஆர் பாலு அவர்கள் இருந்தார். டிஆர் பாலு வந்து திரும்ப திரும்ப ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தார். இப்படியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு புலி, ஒரு வங்க புலி வந்து உங்களுடைய ஜூவில் செத்து இருக்கு. புலிங்கிறது எவ்வளோ அரிய ஒரு உயிரினம், அது ஒன்று செத்து இருக்கு, அதை பற்றி நீங்கள் ஒழுங்காக விசாரணை நடத்தலையே, உங்களால் உங்கள் போலீஸாரால் உங்களுடைய வனத்துறையால் ஒழுங்காக விசாரணை நடத்த முடியாவிட்டால் தயவு செய்து சிபிஐக்கு கொடுங்க. சிபிஐ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வரும்னு சொல்லிட்டு 3க்கு 3 முறை அவர் வந்து லெட்டர் எழுதியிருக்கிறார். இதன் விளைவாக என்ன ஆச்சுன்னா, அந்த புலியை கொன்று தோலை உரிச்சதாக சலாவுதீன் என்கிற ஒரு கடத்தல்காரன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான். இந்த சலாவுதீனிடம் தான் இந்த புலியை கொன்று அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து தோலையும் வந்து உரிச்சி எடுத்துக்கிட்டு வருவதற்கான ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டிஆர் பாலு அதற்கு பிறகு வேறு ஒரு பொறுப்புக்கு வந்து ஒன்றிய அமைச்சகத்தில் மாறிட்டார். மாறினதுக்கு பிறகு அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் தான் கிடந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட சலாவுதீனும் ஜெயிலில் இருந்து தப்பித்ததாக 2006ஆம் ஆண்டு ஒரு நியூஸ் வந்தது. அதற்கு பிறகு அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. கொல்லப்பட்ட சகிக்கு ஏதாவது நீதி வழங்கப்பட்டதா? அதாவது ஒரு யாகத்தில் ரத்தம் வேணுங்கிறதுக்காக ஒரு புலியை, ஒரு அரிய உயிரினமான ஒரு புலியை கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த வழக்கு வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டதாகத்தான் தெரிகிறது. அந்த வழக்கில் யாருக்கும் தண்டனை எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. அந்த வழக்கிற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகள் எதுவும் வந்து வெளிவந்ததாகவும் தெரியல. இதில் ஒரு நகைமுரணான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 5ஆம் தேதி 2000 வருஷம் அந்த யாகம், அந்த சத்ரு சம்ஹார யாகம் எதற்காக நடத்தப்பட்டதோ அதே டான்சி வழக்கில் ஒரு 6-7 நாள் கழிச்சு ஜெயலலிதா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தது.
இந்த தீர்ப்பின் காரணமாகத்தான் 2001ஆம் ஆண்டு அவங்களால சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியவில்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாங்க. குற்றவாளியாக கோர்ட்டில் அறிவிக்கப்பட்டவர் வந்து தேர்தல் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி போட்டியிட முடியாது. இந்த காரணம் வெளியே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா, விதிகளை மீறி 4 தொகுதியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணால் ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து நீங்கள் அதிகமான தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்கள் வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. கான்சி குற்றவாளி அப்படிங்கிற ஒரு முத்திரையோடு, ஒரு குற்ற முத்திரையோடு தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு திருட்டு வேலையை அன்று ஜெயலலிதா செய்தார். அரசியல்வாதிகளுடைய மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு மோசமாக போகும் அப்படிங்கிறதுக்கு அந்த சகி கொலை வழக்கு, குட்டி புலியான சகி கொலை வழக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. மூட நம்பிக்கைகள் அரசியல்வாதிகளுக்கு இருந்தால் அது எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும், தீவிரமான எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்பதற்கு இந்த சம்பவம் வந்து ஒரு நல்ல பாடம். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்டிடின்னா வரலாறு தானே.